சோ வெல்கம் மாமே. இது வரைக்கும் நம்ம மார்வலோட மல்டிவர்ஸ் சாகால நிறைய மார்வல் மூவிஸ் பார்த்தாச்சு. அந்த மூவிஸோட எண்டிங்லயும் நிறைய மல்டிபிளான தரமான போஸ்ட் கிரெடிட் சீனையும் பார்த்திருந்திருப்போம். அதுல சில போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாம் தகாலி உண்மையாவே தாறுமாறா இருந்திருக்கும். இன்னும் சில போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாமே எதுக்குடா பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி தேவையில்லாத அணியா தான் இருந்திருக்கும். அப்படி நிறைய வித்தியாசமான இந்த மல்டிபிள் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் கிரெடிட் சீன்னா அது கண்டிப்பா ஷாங்ஷி அந்த 10 ரிங்ஸ் மூவியா தான் இருந்திருக்கும். ரைட் ப்ரோ, அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம்ல. இங்க நம்ம வாங் அண்ட் ப்ரூஸ் பேனர், கேப்டன் மார்வல், ஷாங்ஷி இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டீம் அப் பண்ணி அந்த 10 ரிங்ஸையே அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. அப்ப நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வாங் அந்த 10 ரிங்ஸ்குள்ள இருக்க விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கிட்ட காட்டியிருப்பாரு. அப்போ கவனமா இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஏதாவது புரியுது? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க, நல்லா டைம் எடுத்துக்கோங்க. ரைட்டு, நிறைய மார்வல் ஃபேன்ஸ் கெஸ் பண்ணிருப்பீங்க. அட இன்னும் புரியலையா? இப்ப லைட்டா ரொட்டேட் பண்றேன், இப்போ பாருங்க. ஆமாங்க, நீங்க நினைக்கிறதே தான். இந்த லோகி சீசன் 2 எண்டிங்ல நம்ம லோகி ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ் ட்ரீயையும் கையில எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாருல, அந்த சிக்னல் தான் 10 ரிங்ஸ்ல வருது அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு இப்போ ஒரு தரமான தியரி கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சிக்னல் மூலமா தான் நம்ம லோகி ஷாங்ஷியை கான்டாக்ட் பண்ண போறாரு. இந்த ஒரு சிக்னல் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு பிக்கஸ்ட் ரோலை ப்ளே பண்ண போகுது. 10 ரிங்ஸை வச்சு மார்வல் ஒரு மிகப்பெரிய திட்டத்தையே போட்டு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரைட்டுங்க, அது என்ன இது, இந்த தியரி என்னதான் சொல்ல வருது, இது மூலமா என்ன நடக்கலாம் அப்படின்றத தான் தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ற எனக்கு எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தாங்க இருக்க இந்த லைக் பட்டன், மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு மறந்துடாம ஹைப் பண்ணிட்டு வீடியோவை என்ன வாட்ச் பண்ணி பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க, ஓரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ரைட்டுங்க, இந்த ஒரு ஷாங்ஷி அண்ட் தி லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் இந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதுல வாங் நம்ம ஷாங்ஷியோட அந்த 10 ரிங்ஸை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் நம்ம ஹல்கன்னு இது சிட்டாரி ஆர்மியை சேர்ந்ததா அப்படின்ற மாதிரி நம்ம ஹல்க் வாங்கிட்டு கேட்டிருப்பாரு. சிட்டாரின்றது ஒரு ஏலியன் ஃபோர்ஸ், அதை நம்ம அவெஞ்சர்ஸ் மூவிலே பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரியான ஏலியன் ஃபோர்ஸ் நம்ம பூமிக்கு வந்து அவங்க விட்டுட்டு போனதா அந்த 10 ரிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹல்க் வாங்கிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம கேப்டன் மார்வல் இது ஏலியன் டெக் எல்லாம் கிடையாது, வேற ஏதோ வித்தியாசமான ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் மார்வல் ஹல்க் கிட்ட சொல்ல, அந்த நேரத்துல வாங் இது அப்படிப்பட்டது எதுவுமே கிடையாது, இது பல நூறு ஆண்டு வருஷங்கள் பழமையானதா இருக்கணும், இதை பத்தி நான் கமர்தாஜ்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வாங் சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம வாங் பல நூற்றாண்டுகள் அப்படின்ற மாதிரி எங்க 10 ரிங்ஸை மென்ஷன் பண்றதுக்கான அந்த ஒரு காரணம் வேணும் 1000 இயர்ஸ்க்கு மேல அந்த ஒரு 10 ரிங்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது வரைக்குமே 10 ரிங்ஸ் அவர்கிட்ட தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஷாங்ஷியோட கைக்கு கைமாறி இருக்கும். இங்க அந்த 10 ரிங்ஸ் யார் கையில இருக்கணும் அப்படின்றத அதை வியர் பண்றவங்களால சூஸ் பண்ண முடியாது, அந்த 10 ரிங்ஸ் தான் அதுக்கான சரியான ஆளை சூஸ் பண்ணும். அப்படிதான் ஒரு இடத்துக்கு மேல அந்த 10 ரிங்ஸ் நம்ம ஷாங்ஷியை கரெக்டா சூஸ் பண்ணிருக்கோம். பட் இங்க நம்ம வாங் அந்த ஒரு 10 ரிங்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், முன்ன சொன்ன மாதிரியே உள்ள இருந்து ஒரு டிஃபரெண்டான எனர்ஜி வருது. இங்க சென்டர்ல ஒரு டாட் இருக்கு, அதுக்கு ரெண்டு சைடுமே டிஃபரெண்டான ஒரு எனர்ஜி பாஸ் ஆயிட்டு இருக்கு. நடுவுல ஒரு லைட் ஃபோர்ஸ் இருக்கிறத உங்களால நல்லாவே பார்க்க முடியும். இதுபடி இது லைட்டா ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம லோகி சீசன் 2ல பார்த்த அந்த எட்ரியசல் டைம் ட்ரீ, அந்த ட்ரீயை தான் நம்ம லோகி மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து இப்ப மல்டிவர்ஸையே காப்பாத்தி தன்னோட கையில பிடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லணும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த ரிங்ஸ்ல வர சிக்னல், இது இந்த மாதிரி லோகி கிட்ட இருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு தியரி தெளிவா சொல்லுது. இது மூலமா அந்த சிக்னல் வருதுல, இந்த லொகேஷனுக்கு அந்த ஒரு 10 ரிங்ஸ் தான் அவெஞ்சர்ஸை கூட்டிட்டு போகும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயமும் இந்த தியரி மூலமா நமக்கு தெரிய வருதுங்க. இதை பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே ஒரு தரமான தியரி. ஏன்னா இதுபடி இந்த ஒரு சிக்னலை நம்ம லோகி ஷாங்ஷிக்கு அனுப்புனா அவர் ஏதோ ஒரு மெசேஜை ஷாங்ஷிக்கு பாஸ் பண்றாரு. ஷாங்ஷிக்கு பாஸ் பண்றாருன்னு சொல்றதை விட அந்த 10 ரிங்ஸ் வச்சிருக்க அந்த ஒரு ஆளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு மெசேஜை பாஸ் பண்ண, அந்த மெசேஜ் மூலமா இங்க நம்ம ஷாங்ஷி மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரெக்ரூட் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு வைங்களேன், இப்ப ரீசெண்டா நமக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நிறைய இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை தான் தவறாம சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம். கேக்குறதுக்கே பயங்கர மாசா இருக்குல்ல, அவெஞ்சர்ஸ் டீம்னாலே அந்த பக்கம் அள்ளு விட்டுரும். எங்க மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம்னா யோசிச்சு பாருங்க. இந்த தியரி உண்மையா இருக்கணும்னா லோகி சீசன் 1 அண்ட் சீசன் 2 இதை கண்டிப்பா அந்த ஒரு 10 ரிங்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக் இல்லனா 10 ரிங்ஸை யாராவது மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி எதுவுமே நடந்திருக்காது. அதை எப்படி இந்த விதத்துல கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது சத்தியமா ஐடியா இல்லைங்க. இப்போ வரைக்கும் இது ஒரு தியரி மட்டும் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி நடக்கலன்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம் இந்த ஒரு டிவியில ஒன்னு சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லோகி சீசன் 2 எண்டிங்லேயே நம்ம பார்த்திருப்போம், தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அதிகமா உருவான இந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் ஒண்ணுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தனியாலா உள்ள இறங்கி அந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையும் தன்னோட கையில பிடிச்சி வச்சிருந்திருப்பாரு. ஆனா இந்த ஒரு சீசன் 2ல லோகிக்கான அந்த ஒரு டைம் பவர் இருக்குல்ல, அதை லோகி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. அவர் நினைச்சாருன்னா டைமுக்கு பின்னாடியும் போக முடியும், அட் த சேம் டைம் மல்டிவர்ஸ் டிராவல்லாம் பண்ண முடியும். சிம்பிளா டைமோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் டைமுக்கான பிசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லோகி ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்திருப்பாரு. இவ்வளவு சக்தி இருக்கு நம்ம லோகி. கண்டிப்பா இந்த ஹீரோஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதை விட இந்த ஒரு மல்டிவர்ஸை டூம் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். ஆனா மல்டிவர்ஸ் இப்ப அவர் கையில தான் இருக்கு. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், லோகி சீசன் 2லயே லோகி இந்த டைம் டிராவல் பண்றது, டைமுக்கு பின்னாடி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவரோட கண்ட்ரோல் எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிவியில ஒன்னு சேர்த்திருப்பாரு. கண்ட்ரோல் இல்லாத போதே தலைமை இந்த அளவுக்கு பண்றாருன்னா டைமோட கண்ட்ரோல் நம்ம தலைமை கையில இருந்தா எந்த அளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதுபடி நம்ம லோகி தான் மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் டீமை டிவியில ஒன்னு சேர்த்திருக்கணும். பட் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஒரு அனிமேஷன் 10 ரிங்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து சில எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ரோட் மேப்பா இருக்கலாம், டிவிக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு கேங் டெக்கா
இருக்கலாங்க. ஏன்னா ஆண்ட்மேன் அந்த குவாண்டமேனியா அந்த மூவி பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதுல நம்ம கேங் இருக்காருல்ல, அவர் இந்த மாதிரி தான் இருக்க இடத்த டென்ட்ரிங்ஸ் மாதிரியான விஷயத்தை வச்சு தான் உருவாக்கி இருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா மார்வல் கண்டிப்பா அந்த ஒரு டென்ட்ரிங்ஸ் அப்படின்றது கேங்கோட டெக்கா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வந்திருக்கணும். அதுவும் எப்படி இருந்திருக்கணும்னா அந்த கேங் டைனாஸ்டி அந்த மூவில டென்ட்ரிங்ஸ்க்கான தியரி இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா கேங் டைனாஸ்டி மூவியவே மொத்தமா தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருது. எனக்கு தெரிஞ்ச அதே ஒரு தியரியை எங்கேயும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அப்படி கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த வகையில் லோகி கையில் வச்சிருக்க அந்த ஒரு மல்டிவர்ஸையும் இந்த ஒரு அனிமேஷனையும் நல்லாவே கனெக்ட் பண்ணலாம். இதுபடி நம்ம ஷாங்ஷியே ஒரு மல்டிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் டீமை ரெக்ரூட் பண்ணி அவங்க லோகியை தேடி டிவிக்கு போயிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவியோட செட் வீடியோஸ் அண்ட் செட் போட்டோஸ் இதெல்லாம் நமக்கு மொத்தமா கிடைச்சிருந்துச்சு. அதுல நம்ம தோருக்கான ஸ்டண்டபிளும் இருக்கிறது அவங்களால நல்லாவே பார்க்க முடியும். இதுபடி ஒண்ணு நம்ம தார் ஷாங்ஷி உருவாக்கின அந்த ஒரு மல்டிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டீமை லீட் பண்ணி ஷாங்ஷிக்கு லீடரா இருந்து டிவிக்கு லோகி தேடி போயிருக்கணும். அப்படியும் இல்லாத பட்சத்தில் நம்ம தார் தத்தெடுத்து வளர்க்குற லவ் இருக்குல்ல அந்த குட்டி பொண்ணு, அது சாதாரண குட்டி பொண்ணெல்லாம் கிடையாது. அவளுக்குள்ள எட்டர்னிட்டியோட பாதி சக்திகள் இருக்கு. அது மூலமா எட்டர்னிட்டிக்கும் மல்டிவர்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து மல்டிவர்ஸ் ஆபத்துல இருக்கு, டூம்னு ஒருத்தன் மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும்னு நினைச்சு ஹாலிகா வரான் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம லவ்க்கு எட்டர்னிட்டியோட பவர்ஸ் மூலமா தெரிஞ்சு இருந்திருக்கணும். இந்த விஷயத்தை நம்ம தார் கிட்ட லவ் சொல்ல எனக்கு டிஃபரெண்டான விஷயம்ஸ் எல்லாம் வருது, அதுல நான் ஒரு ஆளை பாக்குறேன், அவருக்கு லாங்கான ஹேர்ஸ், அவரை பார்க்கும்போதெல்லாம் உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி லோகியை பத்தி நம்ம தார் கிட்ட லவ் சொல்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இங்க லவ் சொன்ன விஷயங்களை வச்சு அது லோகி தான் அப்படின்ற மாதிரி நம்ம தார் முடிவு பண்ணி லோகியை தேடி த ஃபர்ஸ்ட் அவெஞ்சரா டிவிக்கு போற முதல் முக்கியமான ஆளா நம்ம தார் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேபி தார் தனியா போறதை விட அவெஞ்சர்ஸ் டீமை ஒன்னா சேர்த்து அவங்களை கூட்டிட்டு டிவிக்கு போற மாதிரியான அந்த ஒரு சீக்வன்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சத்தியமா தாரும் மாறா இருக்கும். அதுவும் இந்த அண்ணன் என்ன தம்பின்ற மாதிரி நம்ம தாரன் லோகி மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு சீன் பயங்கர எமோஷனலா தியேட்டர்ல இருக்க போகுது. இப்படி நடக்கலான்னு வைங்களேன், எனக்கு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் குட் ஓகே. ஆனா ஷாங்ஷியோட ரிங் மூலமா அந்த ஒரு சிக்னல் வந்து லோகி தேடி போற மாதிரியான அந்த மாதிரியான சீன்ஸ் கூட இந்த மூவில இருந்துச்சுன்னா அதுவும் சத்தியமா தாரு மாறா இருக்கும். இது கூடவே இந்த தீரோட எண்ணில் எனக்கு ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நம்ம டாக்டர் டூமுக்கு கேங் நல்லா தெரியும், கேங்கோட டெக் பத்தியும் நம்ம டாக்டர் டூமுக்கு நல்ல ஐடியா இருக்கு. அந்த டெக் மூலமா தான் டிவியை ட்ராக் பண்ண முடியும். டிவிக்கு போயிட்டா போதும் மல்டிவர்ஸ் கண்ட்ரோல் மொத்தமாவே தன்னோட கையில எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸோட அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் தன்னோட கையில எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டூம் பிளான் பண்ணி அங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று பார்த்துருப்போம்ல, அங்க போயிட்டு தலைவன் அலைக்கா பிராங்க்லினை பார்சல் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம 616க்கு வந்து ஷாங்ஷியையும் மேனிபுலேட் பண்ணி ஷாங்ஷியோட அந்த டென்ட்ரிங்ஸை கைப்பற்றி அந்த டென்ட்ரிங்ஸ்ல இருந்து வர சிக்னல் மூலமா லோகியை ட்ராக் பண்ணி நம்ம டூம் டிவிக்கு போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இதுவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்தாலும் அதுவுமே சத்தியமா தாரு மாறா இருக்கும். இதுபடி இங்க டூம் தான் ஃபர்ஸ்ட் டிவிக்கு வரணும் லோகி அட்டாக் பண்றதுக்கு. அந்த டைம்ல டூம் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அவெஞ்சர்ஸ், எக்ஸ்பான்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிவிக்கு வரணுங்க. ஏன்னா டிவியில தான் ஒரு படும் பயங்கரமான ஒரு மேசிவான பேட்டில் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நடக்க போகுது. சத்தியமா அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர வெளியில உட்காந்துருக்கேன். ஒரு கடத்துக்கு மேல மட்டும் லோகியை டீத்ரோன் பண்ணிட்டு, அதாவது கொல்லாம அவர் உட்காந்துருக்காருல அந்த ஒரு மல்டிவர்சல் சேர்ல இருந்து, தம்பி நீங்க இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சதெல்லாம் போதும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோகியை கொல்லாம டீத்ரோன் பண்ணிட்டு அந்த மல்டிவர்ஸை கைப்பற்றுற மாதிரியான எண்டிங் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கணும். இந்த ஒரு எண்டிங்ல இருந்து தான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் தான் டூம் மல்டிவர்ஸை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பேட்டில் வேர்ல்ட உருவாக்கி இருக்கணும். ரைட்டுங்க, இந்த ஒரு தியரி படி பார்த்தோம்னா இந்த ஒரு டென்ட்ரிங்ஸ் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருக்கட்டும் இல்ல அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், இது ரெண்டுலயுமே ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது. இந்த தியரி பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன? இல்ல இந்த சிக்னல் எதுல இருந்து வருது, டென்ட்ரிங்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை எந்த வகையில அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த தியரி உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க வட்டமாமே.